ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சேலத்தில் இருக்கிற கோட்டை மாரியம்மன் கோயில். இது சேலத்தில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். சேலம்னு சொன்னாலே கோட்டை மாரியம்மன் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆடி மாதனால அங்கே திருவிழா போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லோரும் பார்க்குறக்கோசரம் வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா உள்ளே வந்து மூலவரெல்லாம் எடுக்கிறதுக்கு அலௌட் கிடையாது அவ்வளோவா. சரி, அதனால் நான் வந்து அதை எடுக்கலை. முடிஞ்ச வரைக்கும் வெளியிலலாம் கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கோட்டை மாரியம்மன் வந்து பின்னாடி அம்பாள் இருப்பாங்க, அதையும் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இது வந்து ரோடு ஃபுல்லாக கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி வந்து மெயின் ரோடு போயிட்டுருக்குது. சேலத்தோட மெயின் ரோடு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி எல்லாம் போகும். அந்த ரோட்டு ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிறு தொகுப்பு மட்டும் நான் இப்போ இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஆடிப்பெருக்கு விழாவோட இது என்னென்ன டைம் டேபிள்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சரியாக வீடியோவில் கவர் பண்ண முடியல என்னால், அவசரத்தில். முடிஞ்சால் பின்னாடி நான் கவர் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம வேண்டுதல் வச்சு நிறைவேற்றினா கண்டிப்பாக நடக்குது. அது நானும் நிறைய வேண்டுதல்கள்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் பாருங்கள். அந்த மாதிரி வேண்டுதல் வந்து செஞ்சு இங்கே வந்து கயிறு கட்டி வச்சுருக்காங்க நிறைய பேர். சில பேர் குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிறவங்க இருக்காங்க, கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறவங்க இருக்காங்க. நம்மளுக்கு என்ன வேண்டுதல்னாலும் சரி உருவாச்சாரம் வாங்கி போடுவாங்க. அதுவும் இந்த கோயிலில் பிரசித்தி பெற்றது. அதே மாதிரி கல்லுப்பும் போடுவாங்க. குங்குமமும் கல்லுப்பும் அங்கே பேக்கெட்டில் வந்து முன்னாடி விற்பாங்க. நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு உங்களுக்கு அது நிறைவேறிடுச்சுன்னா அந்த கோயிலில் கொண்டு போய் இதை போடலாம். இப்போ வந்து புதுப்பிச்சிருக்காங்க. பின்னாடி பாருங்கள், இது வந்து கோயிலுக்கு பின்புறம் வந்து இந்த கோட்டை மாரியம்மன் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. கோட்டை மாரியம்மன் வந்து உள்ளே வந்து சின்ன இதாக இருக்கும், விக்கிரகமாக இருக்கும். இங்கே வந்து பெருசாக வந்து நல்லா அம்பாள் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்குறக்கே ரொம்ப முன்னாடி போய் பார்க்காதவங்க பின்னாடி நல்லா பார்த்துக்கலாம். அதுவும் வீடியோ கவரேஜுக்கு வந்து உள்ளே எடுக்க முடியாதனால நான் பின்னாடி வந்து நல்லா எடுத்து வச்சுருக்கேன். வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சேலத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் அது தெரியும். வெளியூரில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா சேலம் வர வாய்ப்பு இருந்ததுன்னா இங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு போங்க. இங்கே நிறைய கோவில் இருக்குது சேலத்தில். அதில் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கோவில். ஏன்னா இந்த கோயில் பண்டிகைக்கு உள்ளூர் விடுமுறையே விடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பிரசித்தி பெற்றது. இப்போ வந்து பண்டிகை நடந்துகிட்ருக்கு, ஆடி பண்டிகை. அந்த ஆடி மாதம் வந்து அம்பாளுக்கு உகந்ததுனால பெரிய பாருங்கள் பின்னாடி வந்து இது போட்டிருப்பாங்க, நல்லா மேடை கச்சேரிகள்லாம் நடக்கும் பாருங்கள். பின்புறம் இது ஃபஸ்ட்டு காமிச்சது முன் பக்கம். இது வந்து பின்னாடி கோவிலுக்கு பின்னாடி. இந்த கோவில் சுற்றியுமே வந்து நிறைய கோவிலோட இது வந்து போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். கோயிலுக்கு பின்னாடி நிறைய நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்கும். வண்டியில் பாருங்கள், இங்கே மாதிரி மேடை போட்டு வச்சுருக்காங்க. இந்த மேடையில் வந்து கச்சேரி, பாட்டு கச்சேரி, ஆர்கெஸ்ட்ரா, பாட்டு கச்சேரி ஆர்கெஸ்ட்ரா ரெண்டும் ஒன்று தான். இருந்தாலும் அங்கே டான்ஸு எல்லா ப்ரோக்ராம்ஸும் நடக்கும். இங்கே பாருங்கள் பின்பக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.